நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் நம்மள எப்படி கான்டாக்ட் பண்ணாருன்னா, 2025 கோயம்புத்தூர் கொடிஷியால பில்டிங் ட்ரேட் ஃபேர் எக்ஸ்போ நடந்ததுங்க. அங்க நம்ம பைனியர் பயோ டேங்க் ஸ்டால் போட்டிருந்தோம். அங்க விசிட் பண்ண இந்த கஸ்டமர் நம்ம பைனியர் பயோ டேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. அங்கேயே நம்ம பைனியர் பயோ டேங்கை புக் பண்ணிட்டு வந்திருந்தாரு. இப்போ தான் இவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் இங்கே முடிஞ்சிருக்கு. டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால இங்கே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூரில் இருக்கிற சொக்கன் புதூருங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1200 லிட்டர். டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் தானேங்க. அதை நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டேங்க்கு உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இதுக்குள்ளே மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால் இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. அதனால் நீங்கள் என்றைக்குமே இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. உள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கமும் பண்ணிக்குங்க. அதனால தான் நம்ம பைனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளில் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணீரும் சுத்திகரித்து தாங்க வெளியே வரும். நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டனுக்கு அந்த தண்ணியை விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாங்க. இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு நம்ம பூமிக்கு கீழே போகிற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க, அந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இப்போ நம்ம டேங்கை எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம்னா இவங்களோட கார் பார்க்கிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஆமாங்க, இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம ரிஜிட்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை செஞ்சு கொடுக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பைனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.